ஃப்ரெண்ட்ஸ், நான் பொன்னரசி. நம்மளோட சேனல்ல சங்கர் பாலி ஸ்வீட் எவ்வளவு சிம்பிளா வீட்லயே பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க நம்ம சங்கர் பாலிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் எங்கள் வீட்டில் 3 குட்டீஸ் இருக்கிறாங்க. 3 குட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கப்பில் 2 கப் மைதா எடுத்துருக்கிறேன். அப்புறம் அதில் 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் வர்ற மாதிரி டால்டா எடுத்துருக்கிறேன். 3 ஸ்பூன் வர்ற மாதிரி சீனி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்மளுக்கு சோடா உப்பு போட்டால் போதும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ சங்கர் பாலி எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பேன் கொஞ்சம் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம், இப்போ பேன் சூடு ஏறிடுச்சு. ஸோ நம்ம பேனை சிம்மில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மைதாவை போட்டுக்கலாம். 2 கப் மைதாவை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக சூடு ஏறுற மாதிரி நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறணும் மைதாவை. இப்படி எல்லா பக்கமும் சுற்றி கிண்டி விட்டு மைதா ஃபுல்லாக சூடு ஏறுற மாதிரி நல்லா நம்ம கிண்டிக்கிறணும். கிண்டிக்கிறோம் விடாமல், நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சம் மாவு லைட்டாக சூடு ஏறினா போதும். எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். மாவு கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்காண்டி தான் நம்ம மாவை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ மாவு நல்லா வறுத்தாச்சு. இப்போ மாவு நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் பச்சை வாசனை போன மாதிரி இருக்குதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாவை மாற்றிட்டு அதே சிம்மில் வச்சுட்டு, ரவை பெருசாக இருந்துச்சு அப்படின்னா மிக்சி ஜாரில் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கோங்க. சின்ன ரவையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடைக்க வேண்டியது தேவையில்லை. இதுவும் அதே மாதிரி தான். ப்ரௌன் கலரில் வரணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை ரவையில் உள்ளது போனால் போதும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட் ப்ரௌன் கலரில் வர்றது மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப ப்ரௌன் கலருக்கு வர வேண்டாம். லைட் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டா போதும். இப்போ லைட் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு ரவை. இங்க பாத்தீங்களா, உங்களுக்கே தெரியும். பச்சை வாசனை, ரவையில உள்ள பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஸோ நம்ம அடுப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம மைதா போட்டிருந்தோம் இல்லையா, அதோட சேர்ந்து இந்த ரவையை ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கரண்டி வச்சு கிண்டினோம் அப்படின்னா அதுவே ஆறிடும். நல்லா ஆறணும். சூடோட பிசைஞ்சோம் அப்படின்னா இறுக்கம் கொடுத்துரும் மாவு. ஸோ நம்மளுக்கு கரெக்டான கிறிஸ்பி வராது. ஸோ நல்லா ஆற விட்டுறணும். நம்மளுக்கு சீக்கிரம் ஆறணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்லேயோ ட்ரேலையோ கொட்டி இப்படி 2 கிண்டி கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமா ஆறிடும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம திரும்பி அந்த பவுல்ல மாத்திக்கலாம். ஒரு பிஞ்ச் சோடா உப்பு போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க 3 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாம். ஜீனி போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். ஜீனி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறணும். எல்லா மாவுலையும் ஜீனி கலந்துக்கிற மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கிறணும். நல்லா கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற 3 ஸ்பூன் டால்டா ஊத்திக்கிறணும். டால்டா போட்டு நல்லா இறுக்கமா பிடிச்சு பிடிச்சு பிணையணும்.
வெறும் டால்டா மட்டும்தான் ஊற்றி பிணைஞ்சிருக்கிறோம். இப்போ எல்லா மாவுலையும் டால்டா நல்லா இருக்கும். இப்படி பிடிச்சா உதிராது. அதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி பிணையணும். ஆனால் கொஞ்சம் மாவு இரிக்கமாக தான் இருக்கணும். பாருங்க, நம்ம சப்பாத்திக்கு பிணைஞ்ச மாதிரி நல்லா இரிக்கமாக பிணைஞ்சாச்சு. பாருங்க, நம்ம இப்போ சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சாச்சு. ஒருவேளை உங்களுக்கு பிணையும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சோன்னா மைதா மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எனக்கு கரெக்டாக தான் வந்துடுச்சு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி நல்லா கொஞ்சம் அடித்து பிணையணும். ரொம்ப அடிச்செல்லாம் பிணைய வேணாம். சும்மா லைட்டாக அடித்து பிணையணும். ஒரு குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் ஊற வைக்கணும். இந்த மாவை நல்லா ஒரு இறுக்கமாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஊற வைக்கலாம். அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம் கூட, ஒரு 1/2 அன் ஹவர் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளை துணியில் ஈரம் நினச்சிட்டு நல்லா அந்த தண்ணியை புழிஞ்சு விட்டுட்டு அதை வச்சு கூட நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் கொத்தி வச்சுக்கலாம். நான் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிற போகிறேன் 1/2 அன் ஹவர். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. மாவு பிணைஞ்சு வச்சது இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. மாவு பிணைஞ்சது இந்த மாதிரி இருக்கணும். நம்ம தேய்க்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகணும்ல, அதனால எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றி அடுப்பில் காய வச்சுக்கலாம். இப்படி அகலமான பேனாக இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய சங்கர் பாலி போட்டுக்கலாம். அதனால நான் வந்து அகலமான பேன்லேயே எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் நல்லா காயட்டும். அது காயறதுக்குள்ள நம்ம மாவை தேய்ச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா தேய்ச்சாச்சு. இந்த அளவு திக்னஸ் வேணும் நம்மளுக்கு. அப்போதான் அந்த கேக் ஷேப்க்கு வரும். இப்போ ஒரு நைஃப் எடுத்து நம்ம கியூபாக கட் பண்ணிக்கிறணும். நம்மளுக்கு ஏற்ற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா ஒரு வாட்டர் கேன் மூடி அந்த மாதிரி எதையாச்சும் வச்சு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாருங்கள் சதுரமாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா ரவுண்ட் ஷேப்னால் நீங்கள் ஒரு மூடி வச்சு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஏதோ அச்சு இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி நம்ம கட் பண்ணதை நம்ம தனித்தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறணும் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம நல்லா கியூப் ஷேப்பில் நல்லா எல்லாத்தையுமே வெட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு. நம்ம வெட்டி எடுக்கிறதுக்குள்ள எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ நம்ம இதை ஒரு கியூபாக இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறணும் போடும்போது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் இங்கே பாருங்கள் ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு. ஸோ இது நல்லா எண்ணெயை வடிகட்டுற மாதிரி நல்லா எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி ஒரு ஃபில்ட்ரு பேனில் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்துடும். இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. சங்கர் பாலி பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள் இப்போ நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு நல்லா வந்துடுச்சு பாருங்கள். உள்ளேயும் நல்லா வெந்துடுச்சு. இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கிறீங்க பிள்ளைங்களுக்கு. இது நல்லா இறுக்கமான ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 5 to 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்.
இது ஈவினிங் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே நீங்கள் நல்லா ஸ்நாக்ஸ் எதுவும் வெளியில் வாங்கி கொடுக்காம நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே ஈஸியாக கொடுத்துடலாம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.